ஓம் சாந்தி. அவ்வியக்த தினம் ஜனவரி 18 ஸ்மிருதி திவஸ் அப்படின்னு சொல்கிறார் பாபா, நினைவு தினம். அப்புறம் சமர்த்தி திவஸ், சக்தி தினம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி நினைவு செய்தல் அப்படின்னாலே என்ன? சக்திசாலி ஆகுதல். இப்போது இந்த தினத்தில் நாம் பிரம்மா பாபாவை நினைவு செய்கிறோம். பிரம்மா பாபாவினுடைய கர்மம் எப்படி இருந்துச்சு அதை நாம் நினைவு செய்கிறோம். அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு ஸ்டெப், ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கிறது பாபா நம்ம கொடுத்த மந்திரம். தந்தையை பின்பற்றுங்கள். இப்போது தந்தையை பின்பற்றுங்கள்னா அவர் எப்படிப்பட்ட கர்மா செய்தார், அந்த கர்மத்தை நாமும் பின்பற்றணும், நாமும் செய்யணும், அவருக்கு சமமாகி காட்டணும். பாபா அடிக்கடி அவ்வியக்தவாணியில் சொல்வார், அன்பின் அடையாளம் சமமாகி காட்டுதல். எனக்கு பாபா மேலே அன்பு இருக்குதுன்னா என்ன? அவருக்கு சமமாகி காட்டணும். நிறைய ஜனவரி 18 நம்ம மதுபன்லேயே கூட நிறைய பட்டி பண்ணியிருக்கிறோம். நிறைய பாபாவுடைய அனுபவங்களை கேட்டிருக்கிறோம், ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கிறோம். 1-2 நாம் இப்போ பார்ப்போம். கொஞ்சம் பாப் சமான் ஆகணும் அப்படிங்கிற திட சங்கல்பம் நமக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் தந்தைக்கு சமமாகியே தீர வேண்டும். நான் ஆகலைன்னா வேறு யார் ஆகுவாங்க? பாபா வாரிசு குழந்தைகள்னு யாரை சொல்கிறார்? தனக்கு சமமாகி இருக்கக்கூடிய குழந்தைகளை. அப்போது 1-2 விஷயத்தை நம்ம பார்ப்போம். அவருடைய லைஃப்பில் நடந்த சில விஷயத்தை நமக்கு தெரிஞ்சதை தான் நினைவுபடுத்திப்போம். பிரம்மா பாபா பெரும்பாலும் தவிர்த்துடுவார் யாரோடையும் ஃபோட்டோ எடுக்கிறத. அப்படி தவிர்த்துமே நமக்கு இவ்வளோ ஃபோட்டோ கிடச்சிருக்குது, இவ்வளோதான் கிடச்சிருக்குது. இப்போது பாபா சொல்லுவாராமா, ஃபோட்டோவில் நீங்கள் சிவபாபாவையும் பார்க்க முடியாது, எடுக்க முடியாது. சிவபாபாவை ஃபோட்டோவில் எடுக்க முடியுமா? முடியாது. ஆத்மாவையாவது எடுக்க முடியுமா ஃபோட்டோவில்? அதுவும் முடியாது. அப்புறம் எதுக்கு ஃபோட்டோ? இப்போ உடல் அப்படிங்கிறது வெறும் மண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஒரு பொழுதும் ஃபோட்டோ எடுக்கவே அனுமதிக்கிறது இல்லை. தன் தேகத்தை கூட யாரும் என்ன பண்ணக்கூடாது, நினைவு செய்யக்கூடாது. மதுபனில் கிளாஸ் பண்ணும்போது, ராஜுபாய் கிளாஸ் நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, பாருங்கள் அவர் அவ்வளோ டிட்டாச்சாக இருந்தார், அகங்காரியாக இருந்தார். அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு பாபா குழந்தையினுடைய வீட்டிலையும் யார் ஃபோட்டோ இருக்குது? பாப்தாதாவுடைய ஃபோட்டோ இருக்குது. அதாவது பிரம்மாவோடைய ஃபோட்டோவே வேண்டாம்னு சொன்னவருக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும், இப்போ எல்லாரும் பேக்கெட்லேயுமே யார் ஃபோட்டோ இருக்குது? இப்போ பாப்தாதா, அதாவது பிரம்மாவை. அப்போது எதை நாம் தியாகம் பண்ணுறோம் அது ஆட்டோமேட்டிக்காக அது பல மடங்கு நமக்கு கிடைச்சி தான் ஆகணும். நமக்கு இது ஞாபகம் இருக்கும், இதுவும் கூட நமக்கு தெரியும். முரளியை ஒரு நாள் கூட பாபா சொல்லாமல் இருந்ததே இல்லை. என்றைக்கு சிவபாபா வந்தாரோ அன்னையிலேருந்து ஜனவரி 18 மட்டும்தான் மார்னிங் கிளாஸ் பாபா எடுக்கலை. மற்றபடி பிரம்மா பாபாவுக்கு ஆப்ரேஷன் கூட நடந்திருந்த காலத்தில் கூட ஆப்ரேஷன் நடந்திருக்குது. பிரம்மா பாபாவுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குது. நாம் நிறைய நேரத்தில் பாபாட்ட கேட்குறோம், பாபா எனக்கு டாக்டர் இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, எப்படியாவது இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் ஆக்கிடுங்க பாபா. நம்ம கேட்குறோம். பிரம்மா பாபா அதெல்லாம் இல்லை. சரீரத்துக்கு என்ன வைத்தியம் உண்டோ அதை என்ன பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு சிவபாபாட்ட பாபா கேட்பார். ஓகேன்னா ஓகே. சில நாட்கள் அப்படி கூட இருந்திருக்குது. மவுண்ட் அபுலேருந்து கிளம்புறாங்க மும்பைக்கு. கிளம்புற நேரத்தில் சந்தேசி சிஸ்டர்கிட்ட ஒரு முறை சிவபாபாட்ட கேட்டுட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. பாபா சிவப்பு கொடி காமிச்சிட்டார். உடனே ப்ரோக்ராமே என்னது? கேன்சல். அப்போ வேண்டாம். அப்போது ஒரு ஸ்டெப்லேயும் பிரம்மாவா சிவபாபா சொன்னால் செய்வோம், சிவபாபா சொல்லலைன்னா வேண்டாம். அவருக்குன்னு எந்த ஒரு டெசிஷனுமே இருந்ததில்லை. அப்போது பாபா ஆப்ரேஷன் பண்ணியிருந்த காலகட்டத்தில் கூட காலையில் எழுந்திரிச்சு பாபா வாணி எழுதி கொடுத்துருவார். ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்த காலத்தில் கூட அவருக்கு ஒரே ஒரு தாட், குழந்தைங்களுக்கு வாணி கிடைக்காம போயிட கூடாது. பந்தனத்தில் இருந்த ஆத்மாக்களுக்கெல்லாமே கூட பாபா ரகசியமாலாம் கூட வாணி எழுதி தெரியும். ஜானகிதாதி அனுபவம்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாத்ரூமில் போகக்கூடிய குழாய் போகும் இல்லையா, அதில் ஒரு சின்ன ஒட்டுன ஒரு துவாரத்தின் வழியாலாம்
வாணியை எழுதி பேப்பரை சொருகி அனுப்பி வச்சுருவாங்களாம் கூட வர சிஸ்டர்ஸ். அதுலேருந்து எடுத்து தாதி படிச்சுட்டு திருப்பி உள்ளே வச்சுருவாங்களாம். அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சுருக்கிறோம் போது. இப்போது வாணியில் அவ்வளோ தாகம் தாதிகளுக்கு இருந்துச்சு, பாபாவுக்கு இருந்துச்சு. இப்போது அவர் ராஜபாய் கிளாஸில் அவர் சொல்கிறார், அதனால தான் 2500 வருஷம் பிரம்மா பாபா முரளிதரனாக பூஜிக்கப்படுகிறார். முரளிதரன் கையில் புல்லாங்குழலோடு வச்சுருக்கிறாரு. இப்போது புல்லாங்குழல் அவருக்கு முரளி மேலே, முரளின்னா குழலோசைன்னு சிவபாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியம். இப்போ பிரம்மா பாபாவுக்கு குழலின் மீது சிவபாபா சொல்லக்கூடிய அந்த ஞான இசையின் மீது அவ்வளவு தாகம் இருந்துச்சு. அவர் ஒரு நாளும் ஆப்சண்ட் ஆனதே இல்லை. அதனால் 2500 வருஷம் அவருக்கு முரளிதரனாக ஸ்ரீ கிருஷ்ணர் ரூபத்தில் புல்லாங்குழலோடு அவருக்கு பூஜை செய்யப்படுது. பாபா சொல்கிறார், நான் மட்டும்தான் கிருஷ்ணனா, நீங்களோட தான் கிருஷ்ணர், ஒரு கிருஷ்ணர் மட்டும் இல்லையே, சத்தியத்தில் 8 ஆகிடுது இல்லையா? அப்போது நமக்கு அது ஞாபகம் இருக்கணும், பிரம்மா பாபாவுக்கு முரளி மேலே எவ்வளோ ஈடுபாடு இருந்துச்சு. அப்போது அதுபோல் நானும் கூட முரளிதரன் ஆகணும். பாபா இதுவும் ஒரு வாணியில் சொல்வார், எனக்கு பாபா மேலே அன்பு இருக்குது, ஆனால் டெய்லி கிளாஸ் கேட்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் சிவபாபா சொல்கிறார், நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்றார். எனக்கு பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்குது, ஆனால் எனக்கு முரளி கேட்கவோ படிக்கவோ நேரம் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். முரளிதரன் மேலே அன்பு இருக்குதுன்னா அதனுடைய அடையாளமே என்னது? முரளியின் மீது அன்பு. முரளிதரன்னா முரளி ஞானம் சொல்லக்கூடிய சிவபாபா, அவர் மேலே அன்பு இருக்குதுன்னா அந்த ஞானத்தின் மேலே எனக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அப்போ முரளி மேலே அன்பு இருக்கிறதுனா, முரளிதரன் மேலே அன்பு இருக்குதுன்னா முரளி மேலே எனக்கு அவ்வளோ அன்பு இருக்குதா? நான் இல்லைன்னா பாபா யாருக்கு பாடம் எடுப்பார்ப்பா? பிரம்மாவுக்கு என்ன தோணுச்சு, நான் வாணி அனுப்பலைன்னா குழந்தைங்களுக்கு எப்படி வாணி கிடைக்கும்? உடல்நிலை எப்படி எழுத வேண்டாம், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நீ கிளாஸுக்கு வர வேண்டாம். ஜனவரி 18க்கும் காலையில் பாபா ரெடி ஆகிட்டார். 3 நாளாக பிரம்மா பாபாவுக்கு காய்ச்சல். 3 நாளாக பிரம்மா பாபாவுக்கு காய்ச்சல். எத்தனை வயசு அப்போ அவருக்கு? 94. 90 வயசுலலாம் காய்ச்சலே இல்லாட்டாலுமே கூட உடம்பு எப்படி தான் இருக்கும்? காய்ச்சல் அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டயர்டாக தானே இருக்கும். இப்போ 94 வயசில் ஒருத்தருக்கு காய்ச்சல், 3 நாளாக தொடர்ந்த காய்ச்சல். அவர் கிளாஸ் எடுக்க கிளம்புறார். பிரகாஷ்மணி தாதி சொல்கிறாங்க, வேண்டாம் பாபா, இன்றைக்கி சாயங்காலம் எடுத்துக்கலாம், நான் இன்றைக்கி வாணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை இருக்க வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவருடைய ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு மார்னிங் கிளாஸ் எடுக்காதது. அன்றைக்கி கூட சாயங்காலம் பாபா என்ன பண்ணிட்டார்? கிளாஸ் எடுத்துட்டார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பாயிண்ட்டு மறக்கவே கூடாது. ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுதல் அப்படின்னா என்ன? வாழ்வது மட்டும் இல்லை, சரீரம் விடுறது கூட யாரை மாதிரி தான் சரீரம் விடணும். சரீரம் நம்ம விடுவோமா மாட்டோமா? விடுற ஐடியா இருக்கா? இந்த பக்கம் ஒன்றுமே தலையாடுற மாதிரி தெரியல. சரீரம் விடுற ஐடியாலாம் இருக்கா? எப்போ விடலாம்? இன்னைக்கு விட்டுடலாம். ஜனவரி 18 மாதிரி வைராக்கியம் வந்துடுச்சா? சரீரம் விடுவோம் இல்லையா? கண்டிப்பாக. இப்போமே நான் வரேன்னு சொன்னாலும் பாபா வேண்டான்றார். இல்லை, உனக்கு நிறைய சேவையெல்லாம் இன்னும் இருக்குது, நமக்கே தெரியும், இன்னும் நிறைய புருஷார்த்தமும் இருக்குது. சரீரம் விட்டால் நான் என் மைண்டில் நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரீரம் விட்டால் படுத்துட்டுலாம் சரீரம் விட்டார். பிரம்மா பாபா படுத்துட்டு சரீரம் விடலை, தெரியுமா? பிரம்மா பாபா படுத்துக்கிட்டு சரீரம் விடலை. எப்படி சரீரம் விட்டார்? உக்காந்துட்டு தாதி கையை பிடிச்சிட்டு திருஷ்டி கொடுத்துட்டு, கை பிடிச்ச மாதிரி இருக்குது, சரீரம் உக்காந்த மாதிரி இருக்குது, பாபான்னு உழுக்கிறாங்க. அப்புறம்தான் சரீரத்தில் ஆத்மா இல்லைன்னு, அதுக்கப்புறம் பாடி என்ன பண்ணுறாங்க? படுக்க வைக்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் சோர்வாயிட்டாலே உடனே என்ன பண்ண தோணும்? கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அந்த காலத்துலலாம் சினிமாவில் காமிப்பாங்க, நிஜத்துலேயும் தான். யாராவது திட்டாங்கன்னா உடனே நேராக ஊருக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு பெட்டில் படுத்துட்டு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? முடியாது. ஆத்மாவில் சக்தி இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆத்மாவில் சக்தி இல்லைன்னா. ஆனால் பாபா வாணியில் பெர்மிஷன் கொடுக்குறார், உடம்பு சரியில்லைன்னா படுத்துட்டு கூட வாணி கேளுங்கன்றார்.
ஆனால் அவர் மட்டும் எப்படி சரீரம் விடுவாராமா? அவர் மட்டும் எப்படி சரீரம் விடுவாராமா? உட்காந்துட்டு. எவ்வளோ அவர்கிட்ட அவ்வளோ சக்தி, ஆத்ம சக்தி இருந்துச்சு, பலம் இருந்துச்சு. நமக்கும் புத்தியில் இருக்கணும், நான் சேவா பண்ணணும், நான் சேவா பண்ணணும், நான் சேவா பண்ணணும். அதுதான் 94 வயசு வரைக்கும் அவர் குதிரையை ஓட்டுச்சு. அவருக்கு சுகர் இருந்துச்சு, அவர் சரீரத்துக்கு ஆப்ரேஷன்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த குதிரையை கடைசி நொடி வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டார்? வேலை வாங்கிட்டார் இந்த குதிரையை சும்மாலாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் பெட்டில் படுத்துட்டு போகலாமா? அப்போ நமக்கு அந்த லகன், அந்த ஈடுபாடு. அப்போ பாபாவுக்கு முரளி மேலே ஈடுபாடு இருந்துச்சு. அவர் ஒரு நாளும் ஆப்சண்ட்டே ஆகலை. அதுவே அவருடைய ஆரோக்கியத்துடைய ரகசியம். இன்றைக்கி டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வேணால் கிளாஸை கட் பண்ணலாம்னு நினச்சா நாம் வியாதிகளை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு அர்த்தம். என்னானாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இடி அடித்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, நான் போவேன்னு நீங்கள் சங்கல்பம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதை தானாக விலகும், தானாக தடையெல்லாம் விலகும். ரெண்டாவது, அதுக்கு உண்டான ஆரோக்கியமும் கிடைக்கும். லீவ் எடுக்கலான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். ரெகுலர் வாணி நம்ம வீட்டில் இருந்தே கேட்கலாம். பட் சென்டருக்கு வரணும்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், குடும்ப சுதந்திரம், இது எல்லாமே நமக்கு அதில் அடங்கியிருக்குது. இன்றைக்கி வேண்டான்னு நம்ம கட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு பந்தனத்தை, ஒரு இயலாமையை, ஒரு நோயெல்லாம் வெல்கம் வா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறதா அர்த்தம். அப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். கடைசி நாள் வரைக்கும் அவர் வாணி என்ன பண்ணலை, மிஸ் பண்ணலை. கடைசி நாள் வரைக்கும் அவர் சேவையும் மிஸ் பண்ணலை. அவருக்கு அந்த வயசில் அவர் கையை வச்சு லெட்டர் எழுதுகிற சேவையை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் நல்லா இருக்கும்போது அவர் எல்லா சேவையும் பண்ணியிருந்தார். குஞ்சுதாதி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு அனுபவம் சொல்கிறாங்க. அபுல தான் பாபா இருக்கிறார், மவுண்ட் அபுல இருக்கிறார். அங்கேயும் கோர்ஸுக்கு ஆட்கள் வருவாங்க. அப்போது ஒரு பிரதர் கோர்ஸுக்கு வந்திருக்கிறார். வந்த அன்னைக்கு நான் உங்களுடைய தாதாஜி குருஜியை பார்க்கணும், வந்திருக்கிறது கோர்ஸுக்கு தான் வந்திருக்கிறார், குருஜியை பார்க்கணுன்னு உடனே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். நல்ல உண்மையிலே ஆர்வம் தான். அப்போது குஞ்சுதாதி சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தர் கோர்ஸுக்கு வந்திருக்கிறார், உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறார். பாபா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். பரந்தாமத்திலேருந்து பரமாத்மா பரம்பிதா பரமாத்மா ஞானம் சொல்கிறார். அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரையும் என்ன பண்ணிட மாட்டார். ஏன்னா பிரம்மா பாபா தான் வேற, சிவபாபா வேறெல்லாம் நினைக்கல. எப்போதுமே என் சரீரத்தில் சிவபாபா இருக்கிறார். அந்த அனுபவம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் 7 நாள் கோர்ஸ் முடிக்காமல் என்கிட்ட கூட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கெஞ்சிலாம் கேட்டு பார்த்துருக்குறாங்க. ரொம்ப தாகமாக இருக்குது. 7 நாள் கோர்ஸ் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்னை என்ன பண்ணட்டும். கோர்ஸ் கேட்க வர்றது அவளை தான் சந்திக்க வர்றார். மேலே தான் பாபா அங்கே தான் இருக்கிறார், அதே பில்டிங்கில் தான் இருக்கிறார். ஆனால் பாபா என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டேன்ட்டார். அப்போ 7 நாள் கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. அவர் துடிச்சிட்டு இருக்கிறார், எப்போ பாபாவை பார்க்க போகிறோம், நமக்கே 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா பாபா எப்போ பார்க்க போகிறோன்னு எவ்வளோ துடிச்சிட்டு இருக்கோம். அப்போது அவர் அங்கேயே இருக்கிறார், அந்த பில்டிங்லேயே இருக்கிறார். ஆனால் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை, பாபாவை பார்க்க அனுமதி இல்லை. அப்போ அந்த 7ஆவது நாள் துடிச்சிட்டு, நமக்கு சாதாரண 7 days கோர்ஸ் கமெண்ட்ரி கேட்கும்போதே அது ஒரு தனி உலகம் கிடச்சிருக்கும் நமக்கு. முதல் நாள்ல இருந்து அந்த 7ஆவது நாள் வாணி உட்காந்தது நமக்கே எவ்வளோ அனுபவம் இருக்குது. அப்புறம் அவர் அபுல இருந்திருக்கிற, பாபா இருந்த காலம், நான் பாபா பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் ரெடி ஆகிட்டார். தாதி சொல்கிறாங்க, 7 days கோர்ஸ் முடிச்சாச்சு, உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வரேன், வர சொல்லு அப்படின்றாங்க. மாதத்துக்கு ஒரு முறை ரேஷன் வருமா, ரேஷன் மளிகை பொருட்கள்லாம் வருமா. இப்போது மாதத்துக்கு ஒரு முறை மளிகை பொருள் வந்ததுமே எல்லாம் கொட்டி க்ளீன் பண்ணக்கூடிய சேவை எல்லாரோடையும் சேர்ந்து பிரம்மாபாவும் செய்வாராம். அவருக்கு அதெல்லாம் தேவையா? எவ்வளோ குழந்தைங்க இருந்திருப்பாங்க, அவர் 1000 சேவை இருக்குல்ல பாருங்க. அவர் நாம் கர்மம் செய்து தான் மற்றவங்களை என்ன பண்ண வைக்க முடியும், செய்ய வைக்க முடியும். மே ஜோ கரம் கருகா உசே தேக்கர் அவர் கரேகா. அவருக்கு அந்த ஸ்ட்ராங்காக சங்கல்பம் இருந்துச்சு. நான் செய்கிறத பார்த்தா அவர் பாபா எதையுமே நீ செய்யின்னு அவர் என்ன பண்ணதில்லை, சொன்னதில்லை. அப்போது இது அவருக்கு வழக்கம். மாதத்தில் ஒரு நாள் மளிகை ஜாமான் வரும், மளிகை ஜாமான் க்ளீன் பண்ணணும், தானியங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து பாபா தானியம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ குஞ்சுதாதி சொல்கிறாங்க, நார்மல் ட்ரெஸ் பொதுவாக நம்ம கிச்சனில் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறோன்னா அந்த ட்ரெஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், சாதாரண ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்போ பாபாட்ட சொல்கிறாங்க, தாதிஜி சொல்கிறாங்க, பாபா அவங்களை சந்திக்க வந்திருக்கிறார். சரி வர சொல்ல குழந்தைய, இந்த கோலத்துலையா
ஒரு சாதாரண ஒரு பனியன் மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு வேஷ்டி கட்டி இருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த கோலத்துலையா? பாபாவுக்கு இந்த கோலம்னா என்னென்னு அவங்களுக்கு புரியவில்லை. ஏன், எதுக்கு? இல்லை, பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்திலிருந்து பிரம்மா சரீரத்தில் வந்து ஞானம் சொல்லியிருக்கிறாரு. நான் 7 நாளாக திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ பரந்தாமத்திலேருந்து பரம்பிதா வந்து இந்த பனியன் போட்ட இந்த சாதாரண வேஷிக்கிட்ட இந்த தாத்தா அதுவும் உட்காந்துருக்கிற போசாத ஒரு கதியில் உட்காந்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். தரையில் வேற உட்காந்துருக்குறீங்க. தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸையாவது சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. பாபாவுக்கு கொஞ்சம் அடம் பிடிக்கிற சம்ஸ்காரம் உண்டு போட்டுருக்கணும். நம்ம மேலே நான் இப்படித்தான் இருப்பேன், நீ கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டார். பாபா சொல்லியாச்சு, கேட்டு தானே ஆகணும். இப்போ தாதி வந்து கூட்டிகிட்டு வராங்க. இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம பாபா அறிமுகப்படுத்துகிற கோலத்தில் இல்லையே, அவருக்கு அனுபவம் கிடைக்காம போயிடுச்சுன்னா 7 நாள் கொடுத்த பூஸ்டெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடக்கூடாதுல்ல, இவர் தானா பூ அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அப்போது கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் தாதி அவரை கூட்டிகிட்டு வராங்க. அவரை பார்த்ததுமே இவர் இப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டார். சிவபா அந்த புதுசாக கோர்ஸ் முடித்தவர் பிரம்மாவை பார்த்தோம் இப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டார். 2 பேர் பிடிங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க. அவர் தகன்னு ஆட ஒரு சேரை தூக்கி போடுங்கன்னு சொல்லி அவர் டம்முன்னு உட்கார கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் தான் சாட்சாத் அந்த விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக அப்புறம் பிடிச்சி வச்சு அவருக்கு என்ன கிடச்சிருக்குது, பார்த்த செகண்ட்லேயே வந்து விஷ்ணுவினுடைய சாட்சாத்கார். இவர் ஒன்றும் மேஜிக்லாம் பண்ணலை, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஸ்வமானம், நான் யார், நான் என்ன சேவா பண்ணிட்டு இருந்தா என்ன, நான் யார், விஸ்வ மகாராஜ், நான் ஸ்ரீ நாராயண், நான் சத்தியுகத்தினுடைய மகாராஜா. அந்த ஸ்வமான், அந்த ஸ்திதி எந்த கர்மத்திலையும் அவருக்கு என்ன பண்ணதில்லை, குறைஞ்சதில்லை. மற்றபடி தன்னுடைய தேகத்தினுடைய விஷயத்தில் அவர் புத்தி போனதே கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்தது. இப்போ நாம் கற்றுக்கணும், நான் என்ன சேவா பண்ணாலும் எந்த நேரத்தில் யார் என்னை வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு லக்ஷ்மி அல்லது நாராயணன் சாட்சாத்காரம் தெரிகிற அளவுக்கு என்னுடைய ஸ்வமானம், என்னுடைய ஸ்திதி என்ன பண்ணணும், இருக்கணும். பாபா அப்படி செய்திருந்திருக்கிறாங்க. பாபாவுடைய நமக்கு தெரியும், நிறைய விஷயம் கேட்டிருப்போம். இதே பெக்கரி பார்க்கில் வேறு சம்பவம் கேட்டிருப்போம். பெக்கரி பார்க்கு தெரியும், 1950 52 வரைக்கும் பெக்கரி பார்ட்டி நடந்துச்சு. 2 வருஷம் சாப்பாட்டுக்கு ரொம்ப, ஆனால் சாப்பிடாமல் இருந்தது கிடையாது. மிக எளிமையான உணவு. 350 குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் 10-15 பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், மருந்து வாங்க கூட அங்கே பணம் கிடையாது. பாபா சிம்பிளாக சொல்லிடுவார், ஒரு தண்ணியை வந்து கொடுத்து இதை குடிக்க சொல்லு. ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா பாபா வந்து தலையை தடவி கொடுப்பாராமா, காய்ச்சல் சரியாக இருக்கும். அதுவும் மனோரந்திரா தாதி ஒரு கிளாஸில் சொல்கிறாங்க, ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சுன்னா பாபா வருவார், தலையை தடவி கொடுப்பார், காய்ச்சல் சரியாயிடும் பெரும்பாலான பேருக்கு. சில பேருக்கு இதில் ஒரு அனுபவம் கண்டுட்டு பாபாவை கூப்பிடுங்க, எனக்கு தலையில் கை வைக்க சொல்லுங்கள், எனக்கு சரியாயிடும் வம்புக்குன்னே சொல்கிறது. அப்போ பாபா சொல்கிறார், நிராதார வரும். இதில் நீ ஆதாரத்தை என்ன பண்ணக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. எந்த சிவபாபாவை நான் நினச்சி என்னை சக்திசாலியாக ஆக்கியிருக்கிறேனோ அந்த சக்தியை வச்சு உங்களை குணப்படுத்த முடிஞ்சதோ அதே சிவபாபாவை நீங்களும் நினச்சி நீங்கள் அடுத்தவங்களையும் என்ன பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். நீங்கள் என்னையை ஆதாரமாக ஆக்கிக்க கூடாது. பாபா இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். நிராகாரமான பாபா நமக்கு எதையும் கற்றுக் கொடுத்துருக்கிற, நாம் நிராகாரா மட்டும் இல்லை, புள்ளியாக மட்டும் இல்லை, நிராதார். எதையும் யாரையுமே என்ன பண்ண வேண்டாம், ஆதாரம். இது சொல்லும்போது இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. பிரிஜிந்திரா தாதி பிரம்மா பாபாவுடைய லௌகிக மருமகள், மகனுடைய மனைவி. பிரிஜிந்திரா தாதியினுடைய ஒரு பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, மரணப்படுக்கையில் இருக்கிறான். அநேகமாக கொஞ்ச நேரத்தில் சரீரம் விட்டுருவான். பிரம்மா பாபாவுக்கு அது யார், பேர். நாம் என்ன, நம்ம பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாபாட்ட வேண்டிப்போம், பாபா என் பேரனுக்கு என்னமோ செய்து, எப்படியாவது நீ. சரி, அந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். செய்தி போது பிரம்மா பாபா வராரு, பேரன் பெட்டில் படுத்திருக்கிறான், ஜஸ்ட் தலையை தடவி கொடுக்குறாரு, தலையை கொடுத்துட்டு திரும்பிட்டார், நிற்கலாம் இல்லை, திருஷ்டி கொடுத்த வந்தோடனே பவர்ஃபுல் திருஷ்டி. இப்போவும் நீங்கள் தாதிகளுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டியினுடைய பார்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு தாதி இன்னொரு தாதியை பார்க்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக திருஷ்டி கொடுப்பாங்க. அவங்க திருஷ்டி வாங்கிறது கொடுக்கறது நமக்கு எனர்ஜியாக பார்த்துருக்கீங்களா, வெறும் வீடியோ தான். அப்போது பாபா பவர்ஃபுல்லாக திருஷ்டி கொடுத்துருக்குறார் அந்த ஆத்மாவுக்கு. அவர் தலையை தடவி கொடுத்துருக்கிறார். தலையை தடவி கொடுத்துட்டு திரும்பி போகிறதுமே ஆத்மா சரியத்தை விட்டு போயிடுச்சு. பேரன் நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஆல் அவுட் போயாச்சு.
பிரிஜிந்தா தாதி மற்ற என்னென்ன கடமைகள் உண்டோ அதை வந்து செய்கிறதுக்கு அடுத்தடுத்த வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த நர்ஸு கேட்டாங்க, நீங்கள் இந்த பையனுக்கு அம்மா இல்லையா? இந்த பையன் யார்? என்ன நியாயமாக பையன் சரீரம் விட்டா என்ன பண்ணணும்? இப்படிதான் சம்ஸ்காரத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். 2500 வருஷமும் யாராவது சரீரம் விட்டால் என்ன பண்ணணும்? அழலைன்னா கொஞ்சம் கூட பாசம் இல்லை, பத்து. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு அவங்க அழலை. இது யார்? பையன் சரீரம் விட்டுட்டான், நீங்கள் நார்மலாக இருந்துட்டு எல்லா காரியங்களையும் செய்கிறீங்க, இது யார்? இது யார் குழந்தை? உங்கள் குழந்தை இல்லையா அப்படின்னு நர்ஸு கேட்குறாங்க. சிம்பிளாக தாதி பதில் சொல்கிறாங்க, இது பாபாவுடைய குழந்தை. பையன் யார்? பாபாவுடைய குழந்தை. இப்போது எவ்வளவு பற்றற்ற நிலை, நஷ்டம் முகாஸ்திரி. பாபுஜி, ஈஸ்வரத்தன் தாதாஜி, அதுவும் தெரியும், கதை நிறைய இருக்குது. அவங்களுக்கு மிக மிக நெருக்கமானவங்க சரீரம் விடும் பொழுதும் கூட பாபா அழுததும் இல்லை, அழ வச்சதும் இல்லை. மம்மா சரீரம் விட்டுட்டாங்க, எல்லாம் கம்ப்ளைண்ட்டு, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது பாபா, மம்மாவுடைய உயிரை திருப்பி கொண்டு வரணும், நீங்கள் சிவபாபாட்ட சொல்லி என்ன பண்ணுங்க முடியுமா? பாபா ரொம்ப அழகாக யுக்தி பண்ணார். நைட்டு ஃபுல்லாக பட்டி பண்ணணும். ஒருவேளை பாபா உயிரை திருப்பி கொடுத்தாலும் அழுதுடக்கூடாதுங்கிறதுக்கு பாபா பண்ண யுக்தி என்னது? மம்மா சரீரம் விட்ட அன்னைக்கு நைட்டு ஃபுல்லே முழிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? பட்டி பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஆசையில்? மம்மா ஒருவேளை உயிரோட வந்தாலும் வந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் பாபா யோகா பண்ண வைக்கிறார், புரிய வைக்கிறார். அப்புறம் மம்மா பாடி அந்த பக்கம் இருக்குது, பாபா வாணி எடுக்கிறார். என்ன ஆனாலும் முரளி படிக்கிறத அவர் என்ன பண்ணலை, விடலை. அவருடைய லௌகீக மனைவி யசோதா அம்மா அவங்க சிறை விடும் பொழுதும் நிர்மல் சாந்தா தாதிக்கு பிரம்மா பாபா சொன்ன வார்த்தை என்னது? அம்மா இருந்தாலும் அல்வா சாப்பிடணும், அப்புறம் மனைவி இருந்தாலும் அல்வா சாப்பிடணும். பாபா அவ்வளோ பற்றற்ற நிலை. ஆனாலும் அவருக்கு அளவில்லாத அன்பு உண்டு, ஆன்மீக அன்பு உண்டு. குழந்தைங்க மேலே அவ்வளோ. குழந்தைங்கள வழி அனுப்ப போனால், வாசலன்னு வழி அனுப்ப போனால் பாபா கண்ணில் அப்படியே கண்ணீர் நிற்குமாமா. ஆனால் அந்த கண்ணீர் உருண்டு கீழே வந்துடாதான், ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அன்பு இருக்குது, ஆனால் அதுவும் கட்டுப்பாடான அன்பு. ஒரு நாளும் பாபாவுடைய கண்ணில் கண்ணீர் உருண்டதே கிடையாது, வழிஞ்சதே கிடையாது. ஆனால் குழந்தைங்களை வழி அனுப்பும் போது அந்த கண்ணில் என்ன வந்துடுமாமோ, அந்த கண் பளபளத்துருமாமோ. கண் அவ்வளோ அன்பு. அதே நேரத்தில் அவ்வளோ நீ வந்தாவா போனாவோ அப்படியும் இல்லை, ஐயோ என்னை விட்டு போறே அப்படியும் கிடையாது. அவ்வளவு அன்பு, அவ்வளவு விடுபட்ட தன்மை. நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அன்பு ஒவ்வொரு ஆத்மா மேலே இருக்கும். பாபாவை ஒவ்வொரு குழந்தைங்களும் என்ன அனுபவம் பண்ணாங்க? பாபாவுக்கு ஏன் மேலே தான் ஸ்பெஷல் அன்பு. பாபாவுடைய அன்பு பாலனைங்கிறது அவ்வளோ கிரேட்டு. ஒரு 350 குழந்தைங்களே பாலனை செய்கிறது. 2 குழந்தை இருந்தாலே ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை போல பாலனை செய்யப்படும். நான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறேன். பையன் அம்மாவை பார்த்து கேட்குறான், எம்மா நீ வந்து ஒரு கண்ணில் என்னையும் இன்னொரு கண்ணில் எந்த அம்மாவாவது வைப்பாங்களா? இன்னைக்கு உலகம் அப்படி கேட்குது. நிறைய இடத்துல கேட்டுடுறாங்க ஈஸியாக. அதுவும் நிறைய நேரத்தில் இந்த கல்யாணம் பண்ணி இந்த நகை போட்டு கொடுக்கும்போதெல்லாம் சொல்லிடுவாங்க, உனக்கு வந்து என்ன இருந்தாலும் அக்கா மேலே தான், என்ன இருந்தாலும் உனக்கு தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி ஏதாவது சொல்லிடுறாங்க. இப்போ பாபா பார்க்க 350 குழந்தைங்களே பாலனை பண்ணியிருந்தாருன்னா, அவங்க ஞானத்துக்கு வந்த புதுசுலலாம் 10 வயசு 12 வயசுலலாம் குழந்தைங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் லௌகீகத்தை மறக்கிற அளவுக்கு பாபா என்ன கொடுத்துருக்கிறாருன்னா அன்பு கொடுத்துருக்கிறார். அன்பு. ஞானமே புரியாது. 9 வயசுல என்ன ஞானம் புரியும்? அவங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் எது மட்டும்தான்? அன்பு மட்டும்தான். ஆனால் அந்த அன்பு கொடுத்து, ஆன்மீக அன்பு கொடுத்து புத்தியை எங்கே கொண்டு போனார் பாபா? சிவபாபாட்ட கொண்டு போனார், சமர்ப்பணம் செய்ய வச்சிருக்கிறார். அப்போது அவருடைய அன்பு எவ்வளவு ஆன்மீக அன்பு, சக்திசாலி. அந்த அன்பு இருக்கணும். பாபாவுடைய பாலனை அப்படி இருந்துச்சு. பாபாவுடைய பாலனை 350 குழந்தைங்களே பெக்கரி பார்க்கில் வச்சிருந்து பாலனை செய்து அவங்கள தயார் செய்து, அப்புறம் இவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு அதுக்கு கண்டிப்பாக அவ்யக்த பாலனையை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? அடைஞ்சிட்ருக்குறோம். அந்த அவ்யக்த பாலனை நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். அப்போ பாபா அவ்வளோ பெரிய பாலன்காராக இருந்திருக்கிறாருன்னா அதுக்கு ரிட்டர்ன் நாமளும் நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்? அந்த அவ்யக்த ஆன்மீக அன்பின் பாலனையை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்முடைய அன்பு பாபாட்டை கொண்டு போகணும். நமக்கு அது நினைவில் இருக்கட்டும். சும்மா 1-2 விஷயம் மட்டும். ஏற்கனவே இந்த செய்தி தெரியும் உங்களுக்கு, கேட்டிருப்பீங்க, பழைய கதை தான்.
ஒரு மாதாஜி வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தவங்க பாபா ஞானம் கிடைச்சதுமே ஆசிரமத்துக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க. ரெகுலராக பாபா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழைய ஆசிரமத்தில் இருந்த சாமியார் குரு, இதோட முடிச்சுக்கிறேன், அந்த சாமியார் வந்து அந்த மாதாஜியை கூப்பிட்டு விட்டுருக்குறாங்க. அந்த மாதாஜியை ஒரு நாள் வந்து சபைக்கு வந்துட்டு போக சொல்லு அப்படின்ட்டு செய்தி இவங்களுக்கு வருது. திருப்பி அந்த பழைய இடத்துக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, அந்த சாமியார் என்னை கூப்பிட்டுருக்கிறார், இப்போ நான் 6 மாதம் அங்கே போகல, இப்போ நான் ரெகுலராக இங்கே தான் வந்துட்டுருக்கேன், போவா வேண்டாமா? சிஸ்டர் வந்து பாபாட்ட கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருந்திருக்குது. சிஸ்டர் வந்து பாபாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள போக சொல்லவா வேண்டாமா, போயிட்டு வர சொல்லு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. போயிட்டாங்க. 1000 பேர் மேலே இருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த மாதாஜி நடுவில் உட்காந்துருக்கிறாங்க. பேர் சொல்லி எழுப்பி விட்டுருக்கிறார். அந்த சாமியார் என்ன சொன்னார் தெரியுமா? நீ கேன்சர் வந்து செத்து போயிடுவேன். சாமியார் சொல்கிற வார்த்தை என்னது? நீ கேன்சர் வந்து செத்து போயிடுவேன். இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆத்மா அழியாது, சரீரத்தில் ஏதாவது நோய் வந்து போகணும், ஏதாவது ஒரு நோய் வந்து என்ன பண்ணி தான் போகிறோம். அதனால் என்ன, அதனால் ஒரே இல்லை. இருந்தாலும் இந்த செய்தியை வந்து பாபாட்ட என்ன பண்ணணும் சொல்லி பாபா சொல்லி வந்திருக்கிறோம். சாமியார் இப்படி 1000 பேருக்கு முன்னால் வந்து இந்த சிஸ்டருக்கு இன்னும் கஷ்டமாக போச்சு. சமர்ப்பண சிஸ்டர் நம்ம சொல்லி தானே அந்த மாதாஜி அங்கே போனாங்க. இப்படி நான் இத்தனை பேருக்கு முன்னால் வந்து சாபம் கொடுத்துட்டாரு, ஒருவேளை பலிச்சிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பாபாட்ட வந்து செய்தி சொல்கிறாங்க. அவங்க பாபாவை வந்து வர சொல்லியிருக்கிறாங்க, மாதாஜினை அழைச்சிட்டு வா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த மாதாஜி வந்திருக்கிறாங்க மதுபனுக்கு. அப்போ பாபா சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார், குழந்தை நீ அந்த வார்த்தையை மறந்துடு, அந்த வார்த்தையை மறந்துடு, அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த மாதாஜி 80 வயசுக்கு மேலே மவுண்ட் அபில் சேவா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தானியம் க்ளீன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் சூரஜ் பாய் ஒரு கிளாஸில் சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். அவருக்கு அவங்க சாபம் வாங்கினது கிட்டத்தட்ட 35 வயசில். சிம்பிள் என்னென்னா, பாபா அடிக்கடி சொல்லலை, எதையும் நினைக்காத, எதையும் நினைக்காத, எதையும் நினைக்காத. நம்முடைய எல்லா நோயும் வியாதியும் என்னதுதான் நினைக்கிறது, எதையும் நினைக்கிறோம். பாபா சொல்கிறார், நீ அதை நினைக்காத, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒருவேளை அவங்க பயந்துருந்தாங்க அல்லது வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சத்தியமாக என்ன வந்திருக்கும், அந்த மாதாஜிக்கு கேன்சர் வர்றது தப்பு கிடையாது, அம்மாவுக்கு தான் வந்துச்சு. ஆனால் அது நம்முடைய கவலையினால், கோபத்தினால, பயத்தினால, துக்கத்தினால வரக்கூடாது. கணக்கு வழக்கு அப்படித்தான் வரணும்னா வரட்டும், அப்படித்தான் சரீரம் போனால் போட்டும், அதை பற்றி கவலை இல்லை. வந்துடும் போயிடுவேணும் அந்த கவலை வேண்டாம். அப்போது அவங்களுக்கு ஒரே ஒரு பாடம், நீ அதை பற்றி நினைக்காத. நமக்கு கூட தலைவலின்னா பாபா சொல்கிறார், டாக்டர்கிட்ட போய் என்ன வாங்கிக்கோங்க, மாத்திரை வாங்கிக்கோங்க. ஆனால் மாத்திரை எப்படி சாப்பிடணும், மாத்திரை எப்படி சாப்பிடணும், மாத்திரை எப்படி சாப்பிடணும், பழம், உங்களுக்கு பிடிச்ச பழத்தை எப்படி சாப்பிட, கடிச்சு சவைச்சி அப்படிலாம் இல்லை. அந்த ஒரு ஆனந்தமாக சாப்பிடுவீங்களே, சந்தோஷமாக சாப்பிடுவீங்களே. மாத்திரை யாருன்னா சந்தோஷமாக சாப்பிட்ற அனுபவம் இருக்குது, மாத்திரை சாப்பிட்றீங்களா, சந்தோஷம். பாபா இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவார். மாத்திரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஐயா 4 மாத்திரையா 7 மாத்திரையா, டெய்லி 2 மாத்திரையா, அவனுக்கு வேறு காசு, இவனுக்கு வேறு காசு, அழுது சாப்பிட்டா அந்த நோய் என்ன பண்ணாது. பாபா சொல்கிறார், குஷியாக அது எதையுமே செய்யுங்க. மாத்திரை சாப்பிட்றதா இருந்தாலும் குஷியாக. அப்போது அதை பழம் மாதிரி சந்தோஷமாக நினச்சி செய்யுங்க. அப்போது கேன்சர் வர வேண்டிய நோய் வரலை. ஏன்னா பாபா சொல்கிறார், அதை பற்றி நினைக்காது. அதை பற்றி நம்ம எதை பற்றியாவது தேவையில்லாததை நினைக்கிறோம்னாலே அது என்னதான், பாபாவை தவிர வேறு எதை நினைச்சாலும் அது என்ன சேவை. அப்புறம் பாபா நினைவு, பாபா நினைவில் இருக்கும். ஏதாவது ஒரு 2 விஷயத்தை புத்தியில் கொண்டு போகும். பாபா எவ்வளோ கவலையிட்டு இருந்தார். அவருக்கு பெக்கடி பார்த்து வந்த போதும் கூட அவர் என்ன ஆகலை, டென்ஷன் ஆகலை. நாளைக்கு ஹோலி, அதனால நாளைக்கு எல்லாருக்கும் ஜிலேபி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. கிச்சன்லேருந்து சொல்கிறாங்க, ஜிலேபி வாங்குறதுக்கு காசுன்னு மாவுன்னு ஜீனி இல்லை அப்படின்ட்டு. சொன்னது நான் இல்லை, பாபா பார்த்துப்பார். அப்புறம் யோசிச்சுட்டு சொல்கிறார், நாளைக்கு வேணால் 2 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் 2 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பண்ண வச்சுருக்கிறார். இது எங்கே நடக்குது, பிரிட்ஜுக்கோட்டியில். பிரிட்ஜுக்கோட்டின்னா மவுண்ட் அபுல. பிரிட்ஜுக்கோட்டின்னு இப்போ இருக்கிற இடத்துக்கு முன்னால் இருந்த ஒரு பில்டிங். பிரிட்ஜுக்கோட்டிக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சிந்தி ஃபேமிலி. அந்த சிந்தியில் இருந்த ஒரு பிரதர் வந்து எப்போ பார்த்தாலும் பிரம்மாபாவை திட்டிக்கிட்டே இருப்பாராம். அவருடைய மாதாஜி கிளாஸுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு வருவாங்களாம்.
வீட்டுக்காரருக்கு தெரியாமல் இவங்க கிளாஸுக்கு வருவாங்க. ஆனால் அவர் சிந்திக்காரருக்கு வந்து இவரை கண்டாலே பிடிக்காது. 300 குழந்தைங்கள வாழ்க்கையை எப்படி வீணாக்கிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி கோபம், திட்டிகிட்டே இருப்பார். இவர் 2 மணிக்கு எந்திரிச்சு லைட்டு போட்டு யோகா பண்ணுறதை அவர் வீட்டில் இருந்து பார்த்துருக்கிறார், எதிர்த்த வீட்டிலேருந்து. இவங்க ஏன் 2 மணிக்கு எந்திரிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல. மனைவியை எழுப்பி இந்த பீரோவில் இருக்கிற எல்லா பணத்தையும் போய் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துரு. உங்களுக்கு என்னாச்சு, டெய்லி திட்டிட்டு தானே இருப்பீங்க, இப்போ இந்த நடுநிசியில் எந்திரிச்சு 2 மணிங்கிறது நடுநிசி தானே, அவங்களுக்கு கண்டிப்பாக நடுநிசி தான். இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பணத்தை போய் கொடுத்துட்டு வந்துரு, இப்போமே கொடுத்துட்டு வந்துரு, காலையிலன்னா எனக்கு என்ன ஆகிடும், மனசு மாறிடும். அப்போது 2 மணிக்கு மாதாஜி பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் பாபாட்ட கொடுத்துட்டு வராங்க. அப்போது பாபா சொன்னாராமா, இதுதான் பாபாவுடைய பிளான். இது பெக்கரி பார்ட்டில் பாபா எப்படி இருந்திருக்கிறார், நோய்கள் வரக்கூடிய காலத்தில் எப்படி இருந்திருக்கிறார், நிந்தனை செய்யும் பொழுது நம்மளை அவப்பெயர் சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது, கோபம் வராது, சில சமயம் என்ன ஆகிடுது, வருத்தமாக வருது. அமெரிக்காவில் பேப்பரில் வந்து பிரம்மாவை பற்றி சாதாரணமாக போடுறான். ஆனால் பாபா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போய் டோலி கொடுத்துட்டு வாங்கன்றார். நம்மளை யாராவது திட்டினவங்களுக்கு டோலி கொடுத்துருக்குறோமா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுறோமா, நம்மளை யாராவது திட்டினவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்கோமா மனசார? பாபா அப்படிலாம் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாபாவை நாமெல்லாம் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி அவருக்கு சமமாகும். முடியுமா, முடியாத? கட்டளை கொடுத்தவர் யாரோ அதை செய்வதற்கான சக்தியை அவரே கொடுப்பார். இப்படி என் பாபா இருந்திருக்கிறார், அந்த பெருமை இருக்கிறா. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எப்படிலாம் இருந்தார் தெரியுமா, லௌகீக பிள்ளைங்களுக்கு என்ன பந்தா இருக்குது, நாமெல்லாம் வாய்வழி புத்திரிகள், நமக்கு எவ்வளோ போதை இருக்குது. எங்கள் அப்பா எப்படி இருந்தார் தெரியுமா, ஹிந்தியில் அந்த புக்குக்கு பேர் என்ன தெரியுமா, ஐசேத்தே பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவின் விசேஷத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழில் ஒரு புக் வச்சுருக்கோங்களே, அதுக்கு ஹிந்தியில் வந்து அதுக்கு டைட்டில் என்னது, ஐசேத்தே பிரம்மா பாபா. அப்படின்னா ஹிந்தி தெரியுமா தெரியாதா? அப்படி இருந்தார் பிரம்மா பாபா. ஐசேத்தை பெருமை. எங்கள் அப்பா எப்படி இருந்தார் தெரியுமா, இந்த பெருமை நமக்கு இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு என்னமா வந்தார் போனார் அப்படின்ற மாதிரியே, அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தார். யாரு? மேரா பாபா. அவர் யார்? என்னோட அப்பா. அப்படி இருந்திருக்கிறார், சாகர வரைக்கும் அப்படி இருந்தார். இருக்கா இல்லை? இப்பவுமே சித்திரபாடு இருக்கிறார். தலைவலி வந்தாலும் சாக போகிற மாதிரியே இருக்குது. எனக்கு செத்தால் ஒரு விக்கல் வந்தால் இப்படி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நான் அப்படியே போயிடுவேன்னு நினச்சேன். விக்கல் வந்துச்சாமா, கொஞ்ச நேரம் மூச்சு முட்டுச்சாமா, நான் போயிடுவேன்னே நினச்சேன். அவர் போயிடுவேன்னு நினைக்கல. அவனுக்கு அந்த போதை இருக்கணும். என்னோட பாபா அப்படி இருந்திருக்கிறார். அவருடைய கர்மா எப்படி இருந்துச்சு, அவருடைய வாட்சா. ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா இருந்தால் எப்படி அறிவுரை சொல்லணும்னு பாபாட்ட தான் கேட்டுக்கணும். பாபா யாரையுமே குறை சொல்ல மாட்டார். பாபா யாருக்குமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு சிஸ்டர் 3 நாளாக மதுவில் இருந்திருக்கிறாங்க. 4ஆவது நாள், பாபா நான் 3 நாள் உன் கூடவே இருந்தேன்ல, என்னை நீ நல்லா பார்த்துருப்பேன், என்கிட்ட என்னமாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லேன். பாபா யாருடைய குறையையும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அந்த சிஸ்டர் விடுற மாதிரியே இல்லை, பின்னாலேயே போகிறாங்க. இல்லை பாபா நீ தான் சொல்லணும், என் குறை என்னன்னு எனக்கு சொல்லு, எனக்கு தெரியல. 3 நாளுக்கு அப்புறம் 2 நாள் அந்த சிஸ்டர் பாபா பின்னாலே சுற்றிருக்காரு. என் குறை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க கூட. கடைசி வரைக்கும் பாபா சொல்லலை. பாபா ஒருபோதும் குழந்தைகளுடைய குறையை என்ன பண்ணுறதில்லை, அவர் அவ்வளோ ஸ்ட்ராங். அதையே மீறி ஏதாவது விஷயங்கள் சொல்ல வேண்டி இருந்துச்சுன்னா பாபா அவ்வளோ சுமானம் கொடுப்பார், அவ்வளோ ஸ்திதி கொடுப்பார், அவ்வளோ புகழ்ந்து அன்பு கொடுத்து சுமானம் கொடுத்து மனசை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார், ஏதாவது அறிவுரை சொல்கிறதா இருந்தால் சொல்வார். அப்படி இருந்தார் என்னுடைய பாபா. நாம் யாராவது ஒரு தப்பு பண்ணால் உடனே ஏன் மாதாஜி, ஏன் பிரதர் இதை இப்படியா, அப்படி இல்லை. ஐசேத்தே பிரம்மா பாபா. அவர் ஒருத்தருக்கு அறிவுரையை சொல்கிறதா இருந்தால் எப்படி சொன்னார், சுமானம் கொடுத்து மகாராஜா லக்ஷ்மியை நாராயணனி பாபாவோட விஸ்வக்கலை எவ்வளோ சுமானம் கொடுத்து அவர் பாடினார். அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கணும், இப்படியா இருந்தார் பாபா அப்படின்னு அடிக்கடி நம்மளை பார்த்து என்ன பண்ணிக்கணும். எப்போமாவது கோபமோ அழுகையோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எரிச்சலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கேட்டுக்கணும், இப்படியா இருந்தார் பாபா, எப்படி இருந்தார் பாபா சொல்லும் போதே நிமிர்ந்து உட்காரணும்னு தோண மாட்டேங்குது யாருக்கும். அவர் எப்படி இருந்தார் பார்த்துருக்கீங்களா?
அவர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் கால் மேலே கால் போட்டு 90 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. எப்படி இருந்திருக்கிறார் பாபா? அப்படி இருந்திருக்கிறார். அப்படி யார் இருக்கணும்? நாம் இருப்போமா?